ஓகே, ரெக்கார்ட் ஆகுது நம்புகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம எஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இதில் 2 எரரை பற்றி பேச போகிறோம். ஒன்று வைவால மாட்டுகிற எரர், ரெண்டாவது வைவால கேட்க சான்ஸ் இருக்க கொஷின் ஆஸ் வெல் அஸ் இது விஷுவலாக மாட்டோம். ஓகேவா, நம்ம ரன் பண்ணால் தான் மாட்டோம், அவங்க ரன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. டன்னா இப்போ எஸ்ஸை பார்க்கலாம். எஸ்ஸு ஒன்றுமே பெரிய சேஞ்சஸ் கிடையாது. எப்படி டியில் கே இஸ் ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் 1 கொடுத்தனோ அதே போல் இங்கே எல் இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. பிகாஸ் ஏன்னா நம்ம ரோ பற்றி தான் இங்கே பேசுகிறோம். இப்போ ரோ 5ன்னு வச்சுங்களேன், ரோ 5 6 இது டவுன் இல்லையா? ஸோ டவுனில் வரணும்னா 4th ரோலேருந்து 5th ரோ தான் வரும். கரெக்டாக? பிகாஸ் ஐன்றது ரோ, ஜேன்றது காலம். ஸோ இப்போ 4th ரோலேருந்து 5th ரோ அதுதான் கீழே வருது. ஸ்னா டவுன் இல்லையா, பவர் டவுன். ஸோ கீழே தானே வருது. ஸோ +1 தான் எல் இஸ் ஈக்குவல் டு டன்னா. ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம எரர் இங்கே இருக்கு பாருங்க, அதான் எரர். இது ஏன்டா கொடுத்த அப்படின்னு கேட்டால், சார் நாங்கள் எப்படி இருந்தாலும் கேம் ஓவரில் சார். ஸோ லெவலை வந்து நாங்கள் 4ஆக சொன்னோம், மற்ற இடத்துல நாங்கள் சொல்ல லாஸ்ட்டில் இருக்குதுன்னா இதை மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சோன்னா சும்மா நீங்கள் கதை அடிங்க, ஆனால் ரொம்ப கதை அடிச்சிடாதீங்க, மாட்டிப்போம். ஆஸ் வெல் அஸ் கேம் ஓவரில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி கேம் ஓவர் ஃபங்க்ஷனில் குளோபலாக அதை மாற்றிட்டோம், லெவலை திருப்பி 1 ஆக்கிட்டோம். ஸோ இந்த பிரச்சனை இல்லாததுனால நாங்கள் சும்மா அது கொடுத்தோன்னு வேணால் சொல்லலாம். ஓகேவா, சமாளிக்க சொல்லலாம். ஓகேவா, பட் ஆனால் அது ஒரு எரர், அதை டெலீட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. பட் அதை நான் விட்டுட்டேன். ஸோ அது என் சைடில் இருக்கு. பட் ஆனால் கேட்டால் இதான் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது 2வது விஷயம், எல்ஸில் இருக்கே, இதுதான் அது. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன பிளான் பண்ணனா, இப்போ வந்து பிளேயர் எதுவுமே கொடுக்கல, ஏதாவது ஒரு கீ அடிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு கீ ப்ரெஸ் பண்ணாங்கல்ல, அதே கீயை திருப்பி மூவ் பண்ணுற மாதிரி வை. அதுதான் என்னோடய பிளான். பட் என்ன நடக்குதுன்னு நான் ஒரு தடவை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுப்போம். இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு, பட் நல்லாவும் இருக்குது. இப்போ நான் அடித்து நெக்ஸ்ட் லெவல் போகிறேன். பிகாஸ் அந்தளவுக்கு ஸ்பேஸ் கிடையாது. இப்போ நான் சும்மா என்னமோ அடிக்கிறேன், என்ட்ரடி கீழே போகுது. நோட்டீஸ் பண்ணல, கீழே போகுது. என்னடா நடக்குது நீ சொல்லவே இல்லையடா அப்படின்னா, எஸ் நடக்குது. இது ஏன் நடக்குது இது சொல்கிறேன். இப்போ அந்த மூவ் இருக்குல்ல, மூவ் டாட் அப்பன். ஸோ எல்லா இடத்துலையும் நான் மூவ் டாட் அப்பன்னு கொடுத்துருப்பேன். இந்த மூவ்ன்றது நான் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் உருவாக்கணும் தெரியுமா, அந்த லிஸ்ட்டோடது நான் ஃபஸ்ட்டு இங்கே லிஸ்ட் உருவாக்கினேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா? இந்த ஜிஎம்எலுக்கு முன்னாடி உருவாக்கியிருப்பேன். எஸ் சம்வேர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 உருவாக்கினேன் ஆக்சுவலி. எங்கடா காணோம்? மூடாடா, ஐயோ மூ இருக்குமே, இல்லாமல் எங்கே போகுது? ஒரே நிமிஷம். மூவ் மாடு மாதிரி கற்று விட்டாங்க கடைசியில். ஓகே பரவாயில்ல, அது எங்கேயோ இருக்குது. எங்கே இருக்குன்னு எனக்கும் ஐடியா இல்லை, எனக்கு மறந்து போச்சு. சரி, மூவ் இருக்குது, ஆனால் எங்கேயோ இருக்குது, வச்சுருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்குன்னு எங்கேயோ இடத்துல வச்சுருக்கேன். ஓகேவா, மூவ் இருக்குது, ஞாபகம் அவங்ககிட்ட காமிச்சிருக்கேன். அந்த மூவ் காமிச்சிருக்கேன். அது எங்கே போச்சு என் கண்ணுக்கு தெரியலையா? இதில் இருக்கா? வாட்ஸ் ஓகே சம்திங் ஓப்பன் ஆகுதா? சாரி, வெளில போயிடுச்சு. 1 செகண்ட். ரீசன்ட் மெயின் டாட் ஓகே டன். மூவ் இருக்கணுமே. சரி ஓகே, மூவ்ஸ் இல்லை பரவாயில்ல, விடுங்க, நான் அப்புறமா காமிக்கிறேன். ஓகேவா, 3 ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன் ஆக்சுவலி. அந்த லிஸ்ட்டில் நான் அப்பன் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அது எல்லா இடத்துலையும் எங்கே அப் அண்ட் ஆகணும்னா, ஆக்சுவலாக அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட இஃப்பில் தான் அப் அண்ட் ஆகணும். அதுக்குள்ளே அப் அண்ட் ஆகணும். ஆனால் அதுக்கான எல்ஸில் போய் அது அப் அண்ட் ஆகிடுச்சு. எல்லாத்துக்குமே ஒரு காமன் எல்ஸ் வச்சுருக்கேன். இப்போ அந்த எல்ஸில் போய் அப் அண்ட் ஆனதுனால ஈவன் நீ கடைசியாக மூவ் பண்ணது தான் நான் 3 சொல்லியிருக்கேன். கீ இஸ் ஈக்குவல் டு கிளிக் எதுவுமே கிளிக் பண்ணலைன்னா அதனால தான் அப்போ தான் எல்ஸ் வரும். வேறு எதாவது கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா ASDW இல்லாமல் வேறு எதாவது கிளிக் பண்ணால் தான் எல்ஸ்க்கே வரும். ஏன்னா பார்த்தா தெரியும், இஃப் கீ இஸ் ஈக்குவல் டு தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பேன். ஆனால் இங்கே எல்ஸ் கொடுத்துட்டேன். பிகாஸ் இந்த 4 கண்ட்ரோல் இல்லாமல் வேறு எதாவது கொடுத்துருந்தாங்கண்ணா
க்யூவும் இல்லாமல் 5 கண்ட்ரோல் இல்லாமல் வெளிலேருந்து ஏதாவது கொடுத்துருந்தா அப்போ எல்ஸில் வரும்ல. அப்போ நான் அது கீ ஈஸிக்குள்ளே என்ன வச்சுட்டேன்னா கடைசியாக என்ன மூவ் பண்ணாங்க அதுக்கு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நான் ஒரு முட்டாள்தனமான வேலை பண்ணேன். மூவ் டாட் அப்பன் எஸ். எஸ் இங்கே வரணும், அந்த எஸ்டி இங்கே போட்டு வச்சிட்டேன். நான் பண்ண பெரிய தப்பு அதுதான். இப்போ நான் தூக்கிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்கள். வா கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் எஸ், ரன் பண்ணிட்டேன். என்று ஓகேடா. இப்போ நான் எஸ் கிளிக் பண்ணுறேன். ஓ சாரி, இது ஒரு பிரச்சனை இருக்குது, அது அப்புறமா சொல்கிறேன். நான் டி மட்டும் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ட்ரு மட்டும் அடிக்க போகிறேன். புரியுதா என்ன சொன்னேன்? என்ட்ரு தான் அடிக்கிறேன். போதா, இதோட பெஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், பிகாஸ் அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் அப்பு போகிறேன், டவுன் போய்ட்டேன். ஓகே, நான் ஃபுல் டவுன் வச்சு அப் போகிறேன். நான் வேறு எந்த கீ ப்ரெஸ் பண்ணேன். இப்போ என்ன அடித்தாலும் சரி என்ட்ரு மேலே தான் போகுது, ஒன்றுமே கிளிக் பண்ண மேலே தான் போகுது. புரியுது? இதான் ஆக்சுவலி என் பிளான் இதுதான். ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன். அது என்ன தப்புனா, அந்த இதை போய்ட்டு இங்கே வச்சது, அந்த மூவ் டாட் அப்பா இருந்தால் இங்கே வச்சது தான் நான் பண்ண தப்பு. பட் இப்போ நம்மளால் அது மாற்ற முடியாது. ஓகேங்களா? பட் இதுதான் ஃபேக்ட், இதுதான் வந்து நான் உருவாக்கணும்னு நினச்சது. ஓகேவா? இதுதான் எஸ்ஸோடது. கடைசியாக மெயின் ஃபங்க்ஷனை இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன்.